ஹாய் எப்படி இப்போ சொல்ல போகிறது இந்த ஐயர் 5 சிஸ்டர்ஸ் ஆஃப் சசிகலா. இது வந்து ஒரு லேடி மட்டும் என்ன பண்ணிருக்கு, ஒரு நாள் ராத்திரி எல்லாம் ஊட்டி மலை மேலே வந்து செய்வனை வைக்கிறதுக்கு பரமேஸ்வரியோட டாட்டர் ஸ்ரீதேவி, மஞ்சுமா மோகன், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொண்ணு, ஓகேங்களா, இவங்களெல்லாம் இவ தான் அதிர்ஷ்டசாலின்னு ஊருக்கெல்லாம் சொல்லி கண்ணு வச்சு இவளை திருடிட்டு போய் கொள்ளலாம். அப்புறம் இவங்களையும் வேலை வாங்கி நான் சொல்கிறேன் ஏதோ சாமிக்கிட்ட குறி கேட்டு இவங்க மாலினி ஐயர் அந்த மாதிரி கீதா கிட்ட இருந்து கேட்டு இவங்க பண்ணாங்க. அது எல்லா காசையும் வந்து பாஸ்கர் ஒரே ஆள் வந்து எனக்கு வந்து தெரியும் எல்லாத்தையும் நான் தான் சொல்கிற மாதிரி எப்பவுமே ஆக்செப்ட் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சண்டை போடுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா சின்ன ராஜா மூவியில் கூட நீ தேடினே வா நான் ஓடினே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லணும் அந்த படம் டைரக்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. எல்லாத்துலேயும் வந்து நான் தான் டேரக்டர் அப்படின்ற மாதிரியே நிற்கிற பார்த்தீங்களா. எல்லாருக்கும் வந்து எப்படி கதை எடுக்கணும்னு சும்மா விளையாடுறவங்க மறைச்சிட்டாங்க. எத்தனை பேர் டூப் ஆர்டிஸ்டாக நடிக்கிறாங்கன்னு. நான் எல்லாருக்குமே இப்படி தான். நான் வந்து இந்த டெம்பிள் வந்து சொல்கிறேங்க. எனக்கு வந்து நான் இந்த காமாட்சி ஹாஸ்டலில் இருந்தப்போ ஒரு நாள் நைட்டில் வந்து ஆட்டு தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து சசிகலா சொல்லுது இவ தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு ஊருக்கே சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லி நைட் டியூட்டி. ஸோ வந்து எனக்கு தூக்கம் நல்லா வருது. இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் 7 o'clock. எப்படியாவது இதை கொண்டுடணும் அப்படி தானே தோணும். அந்த மாதிரி தான் வந்து சின்ன வயசுலேருந்து சசிகலா வளர்த்துருக்காங்க. நந்தினியை வந்து இவங்க கூட்டு போய் டிடிசி நகரில் வளர்த்துருக்காங்க. குடுவாஞ்சேரியில் வந்து என்ன வளர்த்துருக்காங்க நந்தினியோட அம்மா பரமேஸ்வரி, ஓகேவா, வளர்த்து. போனி கபூர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் மொத்த அசட்டாக அதோட நடிச்சதுலேருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஜெயலலிதா காசுலேருந்து உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவங்களோட லைஃப்பையே வந்து வேஸ்ட் பண்ணி எப்படி ஜக்கூசியில் படுத்துனே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தாங்க. அப்படியே அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம். அந்த மாதிரி வந்து பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மோடி வேஷத்தில் போயிருக்கான். அதுக்கு அவனே ஒரு டூப்ளிகேட் பீப்புளை கூட்டின்னு வந்து ட்ராமா பண்ணுவானா. நேற்று வந்து லீவ் விட்டானா. நேற்று என்னென்ன பேசினுக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்கறதுக்கு, அவன் மேலே கேஸ் போடுறதுக்கு. இன்னைக்கு நான் தாங்க கேஸ் போடுறேன். அதான் ரஜினிகாந்த் கிட்ட சைன் வாங்கின எத்தனை ஹீரோயின்ஸை வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, ஷோபாக்கா நம்மளோட மியூசியம் இருக்கு 2 பாட்டில் வந்துருக்காங்கல்ல, லட்சுமி அந்த சாங் வந்து அவங்க தான் பண்ணாங்க. அந்த காசை அவன் தான் அடிச்சு ஆல்ரெடி வந்து யூடியூப் ஹேக் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து கூகுளில் ஹேக் பண்ணி டேட் அண்ட் டைம் மேப்பில் வந்து 1ஆம் நம்பர் ஆள் பாஸ்கர் வந்து அதில் நல்லா இப்போ கற்று ரொம்ப வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா ஏன் அவங்க லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ஷோபாக்கா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீ நாண்டி, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு பேங்க், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேங்க் ஹிந்தியில் போயிட்டு 9 நிஹாரிகா, 10 வந்து பாஸ்கர்,